ரணில் சஜித் தரப்பை இணைக்கும் பாலமாக விளங்கும் முக்கியஸ்தர். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகளின் இணைவு தொடர்பான பேச்சுவார்த்தையின் இருதரப்பு மத்தியஸ்தராக கரு ஜெயசூரிய முன்மொழியப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகள் எதிர்வரும் காலங்களில் இணைந்து செயலாற்றுவது தொடர்பான அடிப்படை புரிந்துணர்வு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன. இதன் ஒரு கட்டமாக அண்மையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அரசாங்கம் விதித்துள்ள தடை. வெளிவிவகார அமைச்சரின் அனுமதியின்றி அமைச்சர்கள் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திப்பதற்கு தடை விதித்து ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். வெளிவிவகார அமைச்சரின் அனுமதியின்றி அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் ஆளுநர்கள் வெளிநாட்டு தூதரகங்களில் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை சந்திப்பதை தடை செய்ய ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். சவேந்திர சில்வாவின் அலுவலகம் மூடப்பட்டது. பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானி சவேந்திர சில்வாவின் அலுவலகம் உத்தியோகபூர்வமாக மூடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்த ஜெனரல் சவேந்திர சில்வா கடந்த டிசம்பர் 31 ஓய்வு பெற்றிருந்தார். பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை முற்றாக ஒழிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கும் நிலையில் இதுவரை அப்பதவிக்கு யாரும் நியமிக்கப்படவில்லை. இலங்கைக்குள் ஊடுருவ முயற்சிக்கும் மொசாட். இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் இலங்கைக்கு வருவது அவ்வளவு நல்லதல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே மேற்கண்டவாறு கூறினார். இலங்கையில் உள்ள இஸ்ரேல் நாட்டவரின் மத ஸ்தலங்கள் மற்றும் கலாச்சார ஸ்தலங்களுக்கு காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்திய இழுவை படகு அடாவடி. இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பினுள் உள்நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமையால் யாழ்ப்பாணம் சொலிபுரம் காட்டுப்புலம் பகுதி தொழிலாளர் ஒருவரின் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டுள்ளன. மேலும் நேற்றிரவு குறித்த கடற்தொழிலாளர்கள் திருவடிநிலை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அத்துமீறி நுழைந்த இந்திய இழுவை படகுகள் அவரது வலைகளை அறுத்துள்ளன. இதனால் அவரிடமிருந்து 32 வலைகளில் 26 வலைகள் அறுக்கப்பட்ட நிலையில் 6 வலைகளை மீதமாகின. எஞ்சிய வலைகளும் சேதமடைந்த நிலையிலே காணப்படுகின்றன. ஞானசார தேரருக்கு சிறை தண்டனை. பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தி ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன சிறை தண்டனையுடன் 1500 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளார். தொலைபேசிகளுக்கு விதிக்கப்படும் புதிய தடை. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத தொலைபேசிகள் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது நாட்டில் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இயக்குனர் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஏஆர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹெரத் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். அத்தோடு நாட்டிற்குள் சட்டவிரோதமான தகவல் தொடர்பு சாதனங்களை இறக்குமதி செய்வது நிறுத்தப்படும் என்றும் இந்த மாத இறுதிக்குள் ஒரு சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவித்தார். இருப்பினும் தற்போது பயன்படுத்தப்படும் தொலைபேசிகளுக்கு இது எந்த இடையூறும் ஏற்படுத்தாது என்றும் இயக்குனர் கூறியுள்ளார். மேலும் இந்த புதிய திட்டம் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு நாட்டில் தங்கள் தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எந்த ஆட்சேபனை இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலை குறிவைத்த துருக்கி. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றத்துக்கு நடுவே இஸ்ரேல் துருக்கி போர் ஏற்படலாம் என்று பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது.
இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிற்கு அந்த நாட்டின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு தலைவர் விரிவான அறிக்கையை அளித்துள்ளார். அதில் துருக்கி ஒட்டோமன் பேரரசை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த போர் இருக்கலாம், இஸ்ரேல் பிரச்சினையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிக கவனத்தை ஈர்த்துள்ள சீன வைரஸ் விவகாரம். சமகாலத்தில் அதிகமாக கவனத்தை ஈர்த்துள்ள சீன வைரஸ் தொடர்பில் தற்போது அரசாங்கம் மிகவும் விழிப்புடன் இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். யாழில் இடம்பெற்ற கோர விபத்து. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 21 வயதான இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து வடமராட்சி வள்ளை பகுதியில் நேற்றிரவு 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் யாழ் நெல்லியடி மத்திய கல்லூரியின் பழைய மாணவனும் தவில் வித்துவானனின் மகனுமான இளைஞரை உயிரிழந்துள்ளார். மேலும் யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி வேகமாக மோட்டார் சைக்கிளில் வந்த வேளை வள்ளி பகுதியில் மாட்டுடன் மோதி எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது.